திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை முதலமைச்சரா பதவியேற்றுட்டாரு. திரு விஜய் அவர்களோட சேர்ந்து திரு விஜய் அவரோட அமைச்சரவை சேர்ந்த ஒரு சிலரும் இப்ப பதவி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முந்தின ஒரு சில நாட்கள் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிலே இருந்தது. அந்த பட்டியலை பார்த்துட்டு சிரிக்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. என்னடா இது, நடக்காத கல்யாணத்துக்கு மட்டம் புக் பண்றாங்க, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, வழியே இல்லாத ஊருக்கு வழி சொல்றாங்க, சரக்கே இல்லாத பாட்டிலுக்கு சைடிஷ் வாங்குறாங்கன்னு சொல்லி பல பேர் பல வகைகளை கலாச்சிருந்தாங்க. ஆனா அந்த உத்தேச பட்டியல்ல இருந்த பல பேர் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்கன்னும் போது உண்மையிலேயே நாம ஒருவேளை இலுமினாட்டி வேர்ல்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வராம இல்லை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவரோட அரசியல் மேல எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. திரு விஜய் அவரோட பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவரோட அரசியல் மேல எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் பல கட்சியில இருந்து வந்த பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காரு. அரசு வேலையை விட்டுட்டு வந்த அருண்ராஜ் அவர்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பல பேருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருந்தாலும் கடந்த 2 வருஷத்துல புசி ஆனந்த் அவர்களை ட்ரால் பண்ணாத நபர்களே இருக்க முடியாது. புசி ஆனந்த் அவர்களை மாற்று கட்சியை சேர்ந்தவங்க ட்ரால் பண்ண காலம் போய் சொந்த கட்சியை சேர்ந்தவங்களுமே கூட புசி ஆனந்த் அவர்களை கண்டிப்பாக ட்ரால் பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கலாய் வாங்குற, எந்த பக்கம் திரும்பினாலும் ட்ரால்ல ஈடுபடுற புசி ஆனந்த் அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் அமைச்சரவை பதவியில கொடுத்து சரியா இல்ல தப்பான்னு ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குது. ஆனா ரசிகர் மன்ற காலத்துல இருந்து மக்கள் மன்ற காலத்துல இருந்து புசி ஆனந்த் அவர்கள் திரு விஜய் அவர்களோட இருக்காரு. அப்படி தான் கூட தொடக்க காலத்துல இருந்தே இருக்க ஒருத்தருக்கு திரு விஜய் அவர்கள் கட்சியில பொதுச் செயலாளரா வாய்ப்பு கொடுத்தாரு. ஆட்சியிலையும் அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு. திரு புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா இல்ல தகுதியானவர் இல்லையான்றது வேற. ஆனா திரு விஜய் அவர்கள் தான் கூட தொடக்க காலத்துல இருந்து இருந்த ஒருத்தருக்கு பொதுச் செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி கொடுத்ததை நான் கண்டிப்பாவே பாராட்டுறேன். இதை கேட்ட ஒரு சில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சரா பதவியேற்றுட்டு கையெழுத்து போடும்போது தளபதியை பார்த்து தளபதி கையெழுத்து போடலாமா வேணாமான்னு சொன்ன பிறகுதான் அவர் கையெழுத்தே போடுறாரு. இவர்கிட்ட போயிட்டு ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டா அவர் எப்படிங்க சொந்தமா முடிவெடுப்பாரு, அவர் எப்படிங்க துறை சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபடுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரு புசி ஆனந்த் அவர்களை கண்டிப்பா எல்லாரும் ட்ரால் பண்ண தான் போறாங்க. ஆனா புதுச்சேரியில எம்எல்ஏ, தமிழ்நாட்டோட அமைச்சர் ஆகியிருக்க திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல நான் கண்டிப்பாவே கடமைப்பட்டிருக்கேன்.